முதல் வாசகம் சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் தாவீது ஆண்டவர் திருமுன் வந்து அமர்ந்து இவ்வாறு பேசினார். என் தலைவராம் ஆண்டவரே, இதுவரை நீர் என்னை வழிநடத்தி வந்தமைக்கு நான் யார்? என் குடும்பம் யாது? இருப்பினும் என் தலைவராம் ஆண்டவரே, உம் திருமுன் இது சிறிதே. உம் ஊழியனின் குடும்பத்தை பற்றிய எதிர்காலத்தை பற்றியும் நீர் பேசியுள்ளீர். எம் தலைவராம் ஆண்டவரே, மனித வழக்கம் இதுவல்லவே. என்றும் உம் மக்களாகவே நிலைத்து இருக்குமாறு இஸ்ரவேலரை நீர் உமக்கு உரியவர் ஆக்கினீர். ஆண்டவரே, நீரே அவர்களின் கடவுள் ஆனீர். ஆண்டவராகிய கடவுளே, உமது ஊழியனை பற்றியும் அவனது குடும்பத்தை பற்றியும் நீர் தந்த உறுதிமொழியை என்றும் நிலைநாட்டும். நீர் வாக்குறுதி அளித்தவாறே செய்யும். உமது பெயர் என்றும் மாட்சி பெறுவதாக. அப்பொழுது மாந்தர் படைகளின் ஆண்டவரே, இஸ்ரவேலின் கடவுள் என்பர். உமது ஊழியன் தாவீதின் குடும்பமும் உம் திருமுன் நிலைத்திருக்கும். ஏனெனில் படைகளின் ஆண்டவரே, இஸ்ரவேலின் கடவுளே, நான் உனக்கு ஓர் இல்லம் எழுப்புவேன் என்று உமது ஊழியனுக்கு வெளிப்படுத்தியவர் நீரே. ஆகவே இவ்வாறு மன்றாட உம் ஊழியனுக்கு மனத்துணிவு ஏற்பட்டது. தலைவராம் ஆண்டவரே, நீரே கடவுள். உமது வார்த்தைகள் நம்பிக்கைக்கு உரியவை. இந்த நல்வாக்கை அடியேனுக்கு அருளியவர் நீரே. உம் ஊழியனின் குடும்பம் என்றும் உம் திருமுன் இருக்குமாறு நீர் அருள் கூர்ந்து அதற்கு ஆசி வழங்கும். தலைவராகிய நீர் உரைத்துள்ளீர். உம் ஊழியனின் குடும்பம் என்றும் உமது ஆசியை பெறுவதாக. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.